ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக்ல நீயானா விஜய் டிவியில் வந்து 1/6/2025 ஜூன் 1-2 ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய, அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் வறுமை கோட்டிலிருந்து ஜெயிச்ச பசங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. அதனுடைய நேரலையில் நம்ம வந்து பேசியிருந்தோம். அதனுடைய 2ஆம் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டேட் நோட்டஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீடைல்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அப்புறம் வந்து ஆண்டிமடம் ராஜா தொகுதி அரியலூர் ஆண்டிமடத்துல இருந்து ஒரு பொண்ணு ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு 580 மார்க். இதுல என்னன்னா அவங்க அப்பா வந்து பெரிய குடிகாரர் போல இருக்கு. அது வந்து உண்மையிலேயே அது வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப அசிங்கப்படுறாரு. நான் வந்து குடிச்சிட்டு சத்தம் போடலாம், என் பிள்ளை இன்னும் நிறைய மார்க் எடுத்திருக்கோம், அப்ப இன்னையோட அந்த குடியை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னதும் சரி. கோபி வந்து அந்த இடத்த வந்து இலகுவாக்குனது நல்லா இருக்கு. கிட்ட போய் அப்பா வந்து உனக்காக தான் சொல்றாரு, நீ வந்து நல்லபடியா வரணும், இது இந்த லவ் அப்படிதான் அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொன்ன வகையில இருக்கட்டும். முக்கியமா அந்த ஆட்டோ பிடிச்சிடலாமேன்னு கேட்ட விஷயத்துக்கு வந்து சொல்லி, அதுல முக்கியமா அந்த சுகாசினி தான், இந்த அழகிதாங்க அந்த பொண்ணு. சார் இதில் அவங்க அப்பா சொல்கிறாரு, சார் அது வந்து போச்சு, இப்போ கொஞ்சம் இன்னமும் அதுக்கு அந்த பிள்ளைக்கு வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைக்கு பஸ்ஸு வந்து நிறுத்தாமல் போனதுனால அவங்க 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. யார்? பஸ் டிரைவர்ஸ் கண்டக்டர் 2 பேருமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சஸ்பெண்ட் பண்ணதுக்கு இந்த பிள்ளை சொல்லுது, அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்ட்டு. அவங்க தவறு வச்சிருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ரீதியாக துறை ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதெல்லாம் அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு திடீர்னு கோபி சொல்கிறார். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அவங்க வீட்லேயும் பிள்ளைங்க இருக்கும்ல, இந்த தாட் ப்ராசஸை பெரிய மயிர் மாதிரி பிறப்பால பெரிய மயிரா பிடுங்கிட்டு பெரிய மயிர் இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற எந்த புறம்போக்குக்கும் இந்த தாட் ப்ராசஸ் வரவே வராது. ஐ டைரக்ட்லி டெல், எந்த மயிரானுக்கு அந்த ப்ராசஸ், இந்த மைண்ட் செட் வரவே வராது. அதுதான் திராவிடம், அதுதான் இப்படி எட்டு வந்தது. அதுதான் அந்த அந்த மயிரிலே பிறந்துட்டன்ற அந்த புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை தான் அந்த பொண்ணு வந்து செருப்பு கட்டி அடிச்சா. அந்த தாட் ப்ராசஸ்லாம் அவங்களாம் 7 ஜென்மத்தால் வராரு அவங்களுக்குலாம். அதான் நான் சொல்லுவேன். அந்த பொண்ணு ரொம்ப கலங்க வச்சிருச்சு உண்மையிலேயே சொல்லணும்னா. ஏன்னா இப்படி யோசிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது. அது அதே அளவுக்கு ஒரு பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டானா, போதுமாமா மார்க் போதுமாமா அப்படிங்கிற அளவுக்கு கேட்டேன். எப்படி ஏன்டா அப்படி கேட்டேன்னா, சார் அது ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு சார், எடுத்துட்டேன் இல்லை இந்த மார்க் அப்படின்னும் பொழுது அந்த பையனோட அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அவங்க அம்மா மட்டும் சிங்கிள் பேரண்டா வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி நல்லா பேச கூட தெரியல. அவங்க அம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசினாங்க பார்க்குறப்ப. அந்த மாதிரி சொன்னாங்க, என்னம்மா செஞ்சு கொடுத்தீங்க, அவனுக்கு பால் பாயசம்னா பிடிக்கும் சார், ஆனால் அந்த டைம்ல எங்க வீட்டில் வந்து ஒரு ஏரியாவில் 3 பசங்க 10th பசங்க அவங்களுக்கும் 10th படிக்கிற பையன் சார், அவங்களும் வந்து அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா அழுகுறாங்க. அதுல என்னன்னா அந்த இதுதான் நான் சொல்றேன், இந்த தாட் ப்ராசஸ் தான் போர் என்றால் இறக்கத்தானே செய்வார்கள்ன்ற மாதிரி கதையா போனாங்க. ஸோ அப்ப இந்த ஏரியாவில் ஒரு 3 பசங்க போயிடுச்சு, இந்த கொண்டாடத்தை நான் என்னைக்கு வேணாலும் கொண்டாடிக்குவேன். அதேதான், இந்த கொண்டாடத்தை நான் என்னைக்கு வேணாலும் கொண்டாடிக்குவேன். அது வந்து அந்த பசங்க எல்லாம் இந்த ஏஜ் பசங்க தானேன்னு அந்த பசங்களுக்கு அம்மாவா மாறுறதுலாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் தான் அது வரும். எஸ், ஓகே. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செகண்ட் சார், எனக்கு ஏன் ஓடவே இல்லை சார் அதுக்கப்புறம். சே, ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம். அந்த பையன் விஷயத்தையும் சொன்னேன் இல்லையா, அந்த பையன் அப்பா வந்து கபிலேஷ்ன்ற ஒரு பையனுக்கும் சரி, அப்பா வந்து கிட்னி ஃபெயிலியர்ல இறந்து போயிட்டாரு. அதேதான், ஒரு 10 மாசம் முன்னாடியோ என்னவோ, எக்ஸாமுக்கு 10 மாசம் முன்னாடியோ என்னவோ தான் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அவங்க அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க. பயோ கம்ப்யூட்டர் எடுத்திருக்காப்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து படிச்சாங்க. இந்த படிச்ச பசங்க எல்லாமே என்னன்னா, என்னப்பா நீங்க எதுனா போய் வேலை செய்வீங்களா, உங்க அம்மா அப்பாவுக்கு வேலை செய்வீங்களா, எல்லா பசங்களும் சொல்லுது. ஒரு அம்மா சொல்றாங்க, என் கூடவே ஒரு மாசம் அவன் பாட்டுக்கு மாடு மேய்ச்சிட்டு இருப்பான், அவன் பாட்டுக்கு உட்காந்து படிப்பான். நம்ம இவங்க அந்த கை அந்த அம்மா சொல்றாங்க, முரளிதரன், அந்த பையன் பேர் முரளிதரன் நினைக்கிறேன். அவன் வந்து எப்ப இருந்தாலும் என்ன அதுல அந்த இவங்க கிட்ட எளிமையான தமிழ்கள் இருக்கும் பாரு. இந்த தமிழ் இலக்கியாவுடைய அவங்க அம்மா கூட சொன்னாங்க, மதிப்பெண் எடுக்கணும், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் என் பிள்ளை அப்படின்னு தாங்க நான் நினைச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதாவது விளக்கு ஒளி வந்து என் கண்ணுல வந்து பட்டுடும், எனக்கு ஆபரேஷன் எடுத்துரு கண்ணுல, விளக்கு ஒளி வந்து என் கண் ஓடுதுங்களா, ஓடுது, ஓகேம்மா போலாமா. இந்த விளக்கு ஒளி வந்து என் கண்ணில் பட்டுடுன்றதுக்காக என் புள்ள வந்து
அங்க லைட்டு போடாம இன்னொரு ரூம்ல போய் அவன் படிப்பாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நெகிழ்ச்சிக்குரிய விஷயம். இதுதானே இது வாழ்க்கையில நீங்க கஷ்டங்களை விட இந்த மாதிரி நேரங்கள்ல இப்படி நிக்கிறது இருக்குல்ல, அதுதானே வந்து கொண்டாட்டமான ஒரு சூழல், கொண்டாட்டமான ஒரு விஷயம். இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த பையன் வந்து என்னன்னா பாலமுருகன், ஓகேவா, அந்த பையன் பேரு. அந்த பையனோட டீச்சர்ஸ் வந்திருந்தாரு. அந்த பையன் அவர் சொல்றாரு, சார் பெரிய பயங்கர ஃபர்ஸ்ட் பெஞ்சர் மாதிரி, அண்ணா ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார், அவன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆனா அவங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன, படிச்சுக்கிட்டே இருப்பான், பிரேக்ல கூட படிச்சுட்டு இருப்பான் சார். பிரேக் கூட என்ன பண்ணுவான்னா, இப்ப இன்டர்வல்னா லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஓடி போயிட்டு வந்துடுறது. ஏன்னா மத்த நேரம் போல கூட்டமா, அப்போ வந்து நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிடுவோம். லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் சார் போயிட்டு வருவான். அது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம். இப்படி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். லஞ்சுமே வந்து லாஸ்டா போய் சாப்பிட்டு வருவான். ஏன்னா அது வரைக்கும் அவன் படிப்பான். அதுக்கப்புறம் அந்த லாஸ்டா போற டைம்ல கூட்டம் இருக்காது, டக்குன்னு சாப்பிட்டு டக்குன்னு வந்துருவோன்ட்டு படிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, எல்லாமே நிகழ்ச்சியான கதைகள். அதுல வந்து இந்த அதுக்கப்புறம் வந்து பதின்மலை கிராமம் அந்த டீச்சரோ பேசினதும் சரி, அந்த பொண்ணோட விஷயங்களும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த கூலி வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார், ரிசல்ட் வந்தப்ப நம்ம வந்தேன் சார், ரிசல்ட் பார்த்து திருப்பி வேலைக்கு போகணும் கட்டாயம், திருப்பி போயிட்டேன் நானு அப்படின்னுச்சு. சரி, இன்னொரு அந்த ஃபர்ஸ்ட் அந்த தமிழ் இலக்கிய பொண்ணும் தான், என்னம்மா நீ வந்து சார் ரிசல்ட் எல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார். இதுல என்ன, அந்த அம்மா வந்து 2 பிள்ளைங்க போல இருக்கு, கல் எடுத்துக்கிட்டு பெரிய பையனை படிக்க வச்சுட்டு இருக்காங்க, இந்த பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்களுடைய மதிப்பெண்களை வந்து திருப்பதி நாராயணன் மாதிரி ஆட்கள் வந்து இது எப்படி வந்து எல்லாருமே நல்லா படிக்கிறாங்கன்னு கேட்கிற அந்த புத்தி இருக்குது பாரு, எச்சக்கல புத்தி. அதெல்லாம் இந்த புத்திலாம் இருக்கிறவரை நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், இது எவ்வளவு பெரிய கேவலம். இல்ல யோசிச்சு பாருங்க, பாத்ரூம் போறது முன்னாடி 5 நிமிஷத்துக்கு போயிட்டு வரோம். நீங்களா காசை கொடுத்து சீட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, உங்க ஆளுங்களை மேல இருக்கிற ஆளுங்களை பிடிச்சி சீட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. அவன் நேர்மையா படிச்சு மேல வந்துட்டு இருக்கான். அதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அந்த இன்னொரு அந்த தமிழ் இலக்கியம் இருக்குல்ல, அந்த பொண்ணு சொல்லுச்சு, கூட இருக்கிறவங்க கேட்டிருப்பாங்க போல இருக்கு சார், மார்க் என்னன்னு கேட்டப்ப அவங்க போன் பண்ணி கொடுத்து நான் எங்க அம்மாவுக்கு சொன்னேன். அப்பவுமே எங்க அம்மாவுக்கு புரியல, சாக்லேட் கேக்குறாங்கப்பா அப்படின்னாங்க அப்படின்னு சொன்னுச்சு. ஒரு பொண்ணு சொன்னுச்சு, அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாது சார், நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லையேம்மா, அது இல்ல சார் அவங்களுக்கு தெரியாது, நான் அது பழகிருச்சு, எங்களுக்கு உன்னை பாராட்டலன்னு உனக்கு வருத்தமா இல்லையான்றப்ப பழகிருச்சு சார், அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு. அந்த பசங்க வந்து இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியங்களா இருந்தது. கண்டிப்பாக. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்ப யாழினி நீங்க வந்து ஒரு வேலை செய்ய சொல்லுங்க, செய்யாது. அது நிறைய நொடநாட்டியம் பண்ணும். பருத்தி மூட்டையை எடுத்து வைக்கிறதுல இருந்து ஏதோ என் பொண்ணாவது காப்பி போட்டு கொடுக்குது. நிறைய பொண்ணுங்களுக்கு காப்பி கூட போட தெரியாது. இல்ல அதான் சொல்றேன் நானு. எனக்கு தெரியும். ஐ நோ 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் அரைச்சு விட்ட சாம்பார் நம்ம அப்படி இல்ல, எல்லாம் நல்லா அற்புதம், எல்லாம் சாப்பாடு சூப்பர், எல்லா ரசமும் சூப்பர். அப்புறம் சார் நீங்க அப்படி ஒன்றும் சொல்ல தேவையில்ல, அதுக்கு உங்களை இன்னும் நான் பட்னி போட்டே வச்சிருக்க மாதிரி எல்லாம் போடல, வேற ஒண்ணும் இல்ல சார். நீங்க கொஞ்ச நேரம் பொத்திட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல சார், சொல்ல வர அமைதியா இருங்க. இந்த கமெண்ட் படிங்க, டக்கு டக்குன்னு முடிச்சு. நீங்க தான் வரணும், ஏன்னா எனக்கு வந்து பாதி கமெண்ட் போயிடுது. ஃபுல்லா வச்சிருக்கீங்க, எந்த பக்கம் வேணாலும் மேல போகுங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து சன்னி டைவுக்கு முன்னாடி சங்கீதா வந்திருந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், சங்கீதா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சன்னி டைவ், பாலாகிருஷ், கீர்த்தி லக்ஷ்மன், இவங்க எல்லாம் இப்ப இந்த மைக் ப்ராப்ளத்துல வச்சிருக்கீங்க சார். இல்ல மேடம், அது போயிடுச்சு. அது போயிடுச்சு. அது பாருங்க, வரல, அது எல்லாம் போயிடுச்சு. சரி, நான் எனக்கு எங்க இருந்து வந்திருக்குன்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். அமுதன் டென் தான் எனக்குமே இருக்கு. பாத்தீங்களா, பாமதி குலராஜன், பாமதி வந்திருந்தாங்க. பாமதி, சன்னி டைவ், குரோம்பேட் சுவாமிநாதன் சார், அமுதன், கிருஷ்ணவேணி பிச்சன், கீர்த்தி லக்ஷ்மன், கீழே வாங்க, சங்கீதா சண்முகம், ஃபாத்திமா, ஜெயா, அன்னலக்ஷ்மி, கோமதி, பாலாகிருஷ், ஜே, அப்படியே கீழே வந்தீங்கன்னா கவிதா, பன்னீர்செல்வம், லோகேஸ்வரன், கீழே வாங்க சார். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிஜே வந்திருப்பாங்க, ஜே, அதுக்கப்புறம் ஜிஜே வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. நடுவுல இன்னொரு கூட ஒரு பர்சன், ஃப்ளோரன்ஸ் ஜெனிஃபர். அதன் பிறகு இன்னொரு ஒருத்தரும் வந்திருந்தாங்க, ராஜா பி. ஓகே. அப்புறம் இப்ப அப்படியே கமெண்ட்களை படிச்சிடுறேன். வேற யாராவது பேர் மிஸ் ஆகுதுன்னா கமெண்ட்ல படிச்சிடுறேன். சென்சி வந்திருந்தது. அதன் பிறகு வந்து சென்சி வந்திருந்தாங்க. செல்வி ஆர் வந்திருந்தாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாங்க. செல்வி ஆர், அபிஷேக் ஈஸ்வர்,
அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். வேற யாராவது கமெண்ட் இருந்தா நான் பார்த்து படிச்சேன். ஃபாத்திமா அபு ஓகேவா? இப்போ அப்படியே கமெண்ட்கள் படிக்கும்போது வந்துடும் சார். ஓகேவா? இந்த ஒயர்ல கைப்பட்டா ஒரு சத்தம் வர மாதிரின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, கீர்த்தி எல்லாருமே. அண்ட் போனா வந்து சொல்லியிருந்தாங்க நல்ல டாபிக், இதை கேரியரவே பண்ண வேண்டாம், டக்குன்னு கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கோபி சுவாமிநாதன் சார் சொல்லியிருந்தாரு, எப்பவுமே நமக்குன்னா ஒரு தனி மேல சார் வாய்ஸ் ஓவர்னா சும்மா அதிர்து இல்ல. நான் பச்சை மண்ணு நீங்க நினைச்சா, ஆமா நான் பச்சை மண்ணு தான், நான் முடிவு பண்ணா பங்கம் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஐயோ எனக்கு இந்த டைலாக் அப்படி பேச வரலையே எனக்கு. சரி விடுங்க. சுதாமா ஆல்ரவுண்டர், அடிப்போலி பர்ஃபார்மன்ஸ், கேமரா ஷூட் பிரமாதம். உண்மையிலே தேங்க்யூ சார். உண்மையிலே இந்த இதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க சார். அதான் கமலஹாசன் இது அது அதுக்கு அவுடோர் ஷூட் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. சும்மா வீட்லயே உட்காந்து வா அப்படின்னு ஈத்துன்னு போயிட்டோம். வெளியே போயிட்டு ஃபுல்லாக ஒரு 5000 ஸ்டெப் நடக்க வச்சு இங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாம்னு வச்சு எடுத்துட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃபோன் தான் நினைக்கிறேன் மேடம், அதுதான் அந்த சவுண்டுலாம் வந்தது காரணம். கரெக்ட் ஆயிடுச்சு, இப்போ புரிஞ்சிச்சு. ரைட், வாங்க அடுத்தது. சரி விடுங்க சார். அப்போ வந்து நான் இது வச்சுக்கலங்கிறேன். சரி வாங்க வாங்க வாங்க. அமுதன் சொல்லியிருந்தாப்புல, சுதா கேமரா விமன் நைஸ் ஒர்க், சம்டைம்ஸ் நாய்ஸ் ஜியரிங் ஹேப்பனிங், அது ஸ்பெசிபிக் டைம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து தள்ளி போக வேண்டாம், அதனால கூட அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஓகே அமுதன், வாய்ஸ் நோட் ஒன்று அனுப்பி விடுங்க. ஐ மீன் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அந்த இந்த கிளிச்னு சொல்லுவாங்க, கிளிச் அந்த விஷயம் தான் சொல்லுங்க. ஓகேவா? அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் அமுதன். நீங்கள் நேற்று அம்மாவும் அப்பாவும் இருக்க மாதிரி ஒரு ஏஐ ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நான் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி உண்மையிலே எங்கள் அம்மா ஜெயலட்சுமிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு ஃபோட்டோ அவங்க அதை கேட்ச் பண்ணலன்னா எனக்கு இப்படி ஒரு சின்ன வயசுல இப்படி இருந்துருப்பேனே தெரியாது. நான் கொஞ்சம் அழகாக இருக்கேன்றதை நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அது. ஆக்சுவலி அது வந்து உண்மையிலே பெரிய. நான் முடிச்சதுக்கப்புறம் குரூப்பில் நான் போடுறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்து மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நான் போடுறேன், அப்போ உங்களுக்கு தெரியாது எப்படின்ட்டு. முக்கியமாக எங்கள் அம்மாவுடைய வெக்கம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எஸ்பெஷலி நிஜமாலுமே. அப்படி கீழே வந்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் வந்து ஒரு கமெண்ட் போட்டுருந்துருப்பாப்ல. ஜெயா சொல்லியிருந்தாங்க வீக்கெண்ட் நல்லா போச்சான்னு கேட்டிருந்தாங்க. நல்லா போச்சு ஓரளவுக்கு. இந்த வீக்கெண்ட் என்னவோ உண்மையிலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போச்சு சொல்லணும்னா. அதே மாதிரி சங்கீதா வந்து இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான். அண்ட் இது ஒரு டாப்பிக்கை வந்து கோமதி இருக்காங்க இல்லையா, கோமதி சொல்லியிருந்தாங்க, விஷ் டு ஷேர் திஸ் தாட் நாட் ரிலேட்டட் டு திஸ் டாபிக், ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் திஸ் இன் செப்பரேட் வீடியோன்னு போட்டிருந்தாங்க. அது என்ன டாபிக்னு போடலாம்னா பாலகணேஷ் தாமோதரன் சொல்லியிருந்தாரு. வணக்கம் சுதா மேடம், சார் இப்பதான் பிரியாணி கிண்டி முடிச்சேனா, அதை பிரிச்சு மேஞ்சுக்கிட்டு இங்க ரிட்டன் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ. அண்ட் வெற்றி பெற்ற அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. உண்மையிலே தேங்க்யூ. அதுல இல்ல, அது என்ன டாபிக்னா அந்த தாலி சென்டிமெண்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இன் மணிரத்னம் மூவிஸ் இருக்குல்ல, அதை பற்றி ஒரு டாபிக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக. அண்ட் while watching the show felt very emotional சாந்தி அமல்ராஜன் சொல்லியிருந்தாங்க. உண்மை. அண்ட் எங்க அக்கா கனடால செட்டில்டு, அக்கா கனடாக்கு போய் 24 இயர்ஸ் ஆயிருச்சு. நான் ஒழுங்கா படிச்சிருந்தா இப்ப நானும் அங்க போய் இப்ப இருக்கிறத விட நல்லா இருந்திருப்பேன். படிக்காம விட்டது ரொம்ப தப்புன்னு இப்ப புரியுது அண்ணா அப்படின்னு. உண்மையிலே பாலகிருஷ்ணன் எனக்கும் அது வந்து புரிஞ்சுது. இங்க வந்து நானும் கொஞ்சம் நல்லா இல்ல, எனக்காக அதுக்கான சூழல்களே இல்லை, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு டைம் வரும்போது அதனுடைய சுவை தள்ளி போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, அண்டர்ஸ்டுட். அண்ட் வாய்ஸ் வந்து நிறைய நேரத்தில் வந்து இது அப்போ நடந்த விஷயங்கள். ஆமாம், உங்கள் யூடியூப் வாய்ஸ் நல்லா இருக்குங்கிறதையும் மற்ற வீடியோக்கள்லையும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா எல்லாருமே இந்த நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். சன்னி வந்து என்ன ஏதோ சொல்லியிருக்காங்க, ஓ பர்னிங் ஃபயர்ல கெரோசின் ஊத்தியாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளாரன்ஸ் ஜெனிஃபர் ரொம்ப நாள் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்களான்னு தெரியல, ஆனா கூட சொல்லியிருக்காங்க பாருங்க, டோன்ட் பிளேம் சுதா சிஸ், ஷீ இஸ் இன்னசென்ட் அண்ணா அப்படின்னு இருக்காங்க. அது தெரியும்டா, வர்றது எல்லாமே முதல்ல வந்து அண்ணா அக்கான்னு, அப்புறம் அக்கா அண்ணான்னு ஒன்று நிற்கும். இது என்ன எனக்கு சொக்கா, எனக்கு என்ன தெரியாதா என்ன? அதனால இதெல்லாம் வந்து இன்னும் நேற்று பாக்குறோமா, எவ்வளவோ நல்லா பார்த்து தானே இருக்கிறோம்.
அதில் வந்து பட் யூடியூப் வீடியோவில் உங்கள் மைக்கு தான் பெஸ்ட்டு, வேற யூடியூப் வீடியோவில் வந்து 90 வால்யூம் வச்சா கிளியராக கேட்கணும், ஆனால் உங்கள் வீடியோ வந்து 50 வால்யூம் வச்சாலே போதும் செம்ம கிளியராக இருக்கும் அண்ணா அப்படின்ட்டு பாலகிருஷ்ணன் சொல்ல. உண்மையிலே த ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தியாகு தான். அவன் தான் இதை வாங்கி அனுப்பிச்சான். அதுக்கப்புறம் தான் இது எளிமையாகி நிறைய வீடியோக்கள் நான் பண்ண ஆரம்பித்தேன். இல்லை அதை செட் பண்ணி இதை போட்டு லைட் பண்ணி டக்கு டக்குன்னு இது பண்ணது. இந்த ஸ்டாண்டை வந்து ஒரு பொண்ணு அனுப்பிச்சி விட்டுருந்தது, அந்த லைட்டை வந்து கோபின்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, இந்த லைட்டை அவர் தான் அனுப்பிச்சிருந்தாரு, 2 லைட்டுமே அவர் தான் அனுப்பிச்சார். நான் தான் சொன்னேன் திடீர்னு 2 நாளாக ஒரு மாசமா ஆளகணும், என்ன கோபி எப்படி இருக்கீங்க, லைட் எடுத்து வைக்கும்போது அவங்க ஞாபகம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இதெல்லாம் தான், இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாட்டாலும் அதெல்லாம் சொன்னது அது அப்படிதான். ஓகே. அண்ட் போனா வந்து யாழி வந்து புளியா, அது ஆப்பிள்ஸ் டோன்ட் ஃபால் ஃப்ரம் தி ட்ரீ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் ரொம்ப ஏர்லியா வந்துட்டீங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படியே வந்தா எனக்கு வறுமை கத்து கொடுக்கும்ங்கிறது வந்து ரொம்ப அழகான வார்த்தைகள் ஜாக்கின்ட்டு போனா சொல்லியிருந்தாங்க. பிரியாட்டி சொல்லியிருந்தாங்க பாட்டு வேணும் தக் லைஃப் கண் விழித்தேன் அவன் காணவில்லை பாட்டான். கண் விழித்தேன் அவன் காணவில்லை காணவில்லை காணவில்லை, அதுதான் பாடிடலாம். முத்தமழை லைக் போட்டு கடமை செய்ய வந்தேன்னா திரும்ப போய் அந்த பாட்டை கேட்கணுமா? ஓகே, நன்றிகள். பிரியா விக்ரம் வந்திருக்காங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கேமரா ஒர்க்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன டாபிக்னே தெரியாம கேட்க வந்தேன்னு போட்டிருந்தாங்க பிரியா விக்ரம். ஒண்ணுமில்ல, இந்த அரசு பள்ளி மாணவர்கள் +2 10th வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க, அது வறுமையினுடைய வெற்றி பெற்றிருந்தார்கள். அவருடைய நிகழ்ச்சி கதைகளை தான் டாபிக் அது. ஸோ சுதாமா ப்ளீஸ் ஜாயின். என்னது அந்த கண்விழித்தேன் என்னை காணவில்லை, எப்படி படம்? ஐயோ அற்புதம். சின்மையே வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி நேரம் இங்கே வந்து கதவு தட்டேன். ஆக்சுவலி ப்ளீஸ் சிங் த சாங், தமிழ் திரைப்படமே வந்து எனக்கு தடை வச்சாலும் பரவாயில்ல நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா சார், யாரோ முகம் தெரியாத ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்காக நீங்க சொன்னீங்க இல்லையா, சூழ்நிலை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஒரு பாடலாம் நினைக்கிறப்ப கூட ஒரு சூழ்நிலையை நீங்க இந்த மாதிரி உருவாக்காம டிஸ்கரேஜ் பண்ணீங்கன்னா எப்படி சார் பாட வரும்? நான் டிஸ்கரேஜ் அவளை இப்ப பண்ணீங்களே அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எப்படி வரும் அந்த பாட்டு? தட்ஸ் ஆல். சொல்றதுக்கு இல்லை. வேற என்னென்ன விஷயங்களால இந்த பசங்க வந்து பாதிக்கப்படுறாங்கன்ற பொழுது எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் காசு. சார் இங்க போய் ஹாஸ்டல் சேர்ந்தா பைசா, அங்க போய் ஹாஸ்டல்ல சேர்ந்தா பைசா அப்படிங்கறதும் ஒரு நெகிழ்ச்சியான விஷயங்கள். அதை வந்து பேசி முடிச்சுட்டு நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். ஏன்னா கூடுமானவரை நம்ம பேசலாம் சார். எல்லாமே எல்லாத்தையும் விட அந்த சக்தி அந்த பாட்டு தான் இப்ப வரேன். அதாவது காசு பணம் மாதிரி எவங்கிட்ட வேணாலும் இருக்கும், அதேதான் எவனாலும் வச்சுக்கிட்டான். திடீர்னு பார்த்தா 25 கோடி மதிப்புள்ள சொத்தை வந்து திருப்பதிக்கு தானமாக எழுதுனாங்க, 10 கோடி நிலம் மதிப்புள்ள நிலத்தை வந்து பழனி தானமாக கொடுத்தாங்க. பையர்லாம் ஏறியும் ஒருவர் ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலிலிருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது, காசு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்கும்போது அந்த காசை எப்படிலாம் செய்ய முடியாமல் கொடாடி கொடுத்தேன், இதை இங்கே வந்து நான் செஞ்ச வைரமுகுதி பண்ணி கொடுத்தேன்றதெல்லாம் பேசாமல் நான் செருப்பு இல்லாமல் போனேன், நான் அப்படிதான் வந்து படித்தேன், அப்படிதான் தொழில் தொடங்கினேன், நீ நல்ல நிலைமையில் இருக்கேன். ஒய்ஃபு அவள் கல்யாணம் பண்ணின ஒய்ஃப் 6வது தான் படிச்சிருக்காங்க. 2 பேருமே கல்வியினுடைய மகத்துவம் முக்கியத்துவம் தெரியுது. பணம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஆடுவாங்க, பணத்தை வேற மாதிரிலாம் செலவு பண்ணுவாங்க, தான் ஜாதி மதங்கள் அடிப்படையில் செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் நல்லா படிச்சியா, நீ எந்த மயிரம் எந்த ஜாதி எந்த சமயம் எந்த மதமாக இருந்தால் எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, கஷ்டமா இருக்குது, படிச்சியா நல்லா வந்தியா இந்தா உனக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து பங்கு கொண்ட அத்தனை பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுக்கறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அந்த எல்லிகார அம்மாவுடைய பொண்ணு சொல்லு, நான் வந்து அதை வாங்கணும்னு சொல்லி அவங்க வந்து நகையை அடகு வச்சா அதை வாங்கி தரமான்னு சொல்லும்போது வந்துருக்கு. அதுல என்ன சொல்றாரு, எல்லா சாஃப்ட்வேரும் போட்டு ரெடியா இருக்கு, நீங்க இப்போ ஓப்பன் பண்ணி உங்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே ஏழை பிள்ளைங்க. இதுங்க போய் என்னைக்கு வந்து விண்டோஸ் 7 வந்து இன்ஸ்டால் பண்ணி என்னைக்கு அதை வந்து அதுங்களுக்கு தெரியாது மோஸ்ட்லி. ஸோ அதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி ஒரு ஸ்டாப்பராக டவுன்லோட்லாம் பண்ணுறது மாதிரி ஆன்டி வைரஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பக்காவாக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி. பணத்தை கொடுத்துட்டா நடந்துடும்ன்ட்டு ஒரு விஷயத்த சாப்பாடு வந்து கையில் கொடுத்தா எவ்வளோனா கொடுத்தா அதுக்கு தட்டும் தொன்னையும் இல்லை ஒரு ஸ்பூன் தானே சாப்பிட முடியும். இப்போ அதை தானே முதல்ல கொடுக்கணும், அதை தான் அவங்க செஞ்சாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது இல்லை, இதுக்கு எல்லாத்தோட கொடுமை என்னன்னா சாப்பாடு கொடுத்துட்டு தொன்னை ஸ்பூன்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறவங்க மத்தியில் எது முக்கியம் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. உதாரணத்திற்கு சொல்லணும்னா நாங்கள் இப்போ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து ஒரு சில பேருக்கு செஞ்சுட்டு இருக்கிற டைமில் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜாக்கி. அப்போ வந்து இது ஒரு ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு
அப்பதான் ஜாக்கி சொன்னாங்க, ஏன்டா ஒரு காலேஜுக்கு போற ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும்னு அந்த பசங்களுக்கு எண்ணம் இருக்காது. ஒன்றும் இல்லை, இந்த பஸ்ஸை பிடிச்ச பொண்ணு ஒரே ஒரு செட்டு துணி தான் இருக்குது. அதேதான் அதை போட்டுட்டு தான் அந்த புள்ள ஓடி பிடிச்சி படிச்சு அதையே துவச்சு போட்டு அதை இந்த மாதிரி தான் இருக்கு. அதனால தான் நான் வந்து இதெல்லாம் தான் இப்போ இன்னைக்கு கூட அந்த பொண்ணு வந்து அழகின்னு எழுதிட்டேன். அதுக்கு ஒருத்தவன் நான் வந்து அழகி எழுதுதை நான் மறுக்கிறேன்றான் ஒருத்தவன். ஏடான்னா அவர் சிறந்த பண்பாளர்னு சொல்லணும், அழகின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மென்டல் வந்து பேசிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க எப்படி உயர்வு நவிர்ச்சியா சொல்லுவீங்க, மலை போல் இருந்தது ராமனுடைய தோள்கள்னா மலையா எப்படி கரடுமுரடா இருக்கும் அப்படியே இருக்கும், அது மாதிரி தான் சொல்றது தானே இது. இது மாதிரி நிறைய அரவக்காடுங்களாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெஸ்ன்றது என்னன்னா இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும். உடை என்பது இந்த வயசு பிள்ளைங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும் தெரியுமா? ஐ நோ வெரி வெல் அபவுட் இட். நான்லாம் கிழிஞ்சு சுத்து பக்கம்லாம் வந்து கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனால் அதில் டபால் ஆஃபீஸ்ன்ட்டு போட்டு ட்ரெஸ்ஸு லெட்டர்லாம் போட்டிருக்கானுங்க, நக்கல்லாம் விட்டுருக்கானுங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த உடைகள் கொடுக்கறது வந்து எங்களை பொறுத்தவரை நாங்கள் அது மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம், நிறைய பேர் செஞ்சுருக்கோம். ஒரு பொண்ணு படிச்சுட்டு இப்பயும் வந்து அது வந்து மெசேஜ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல வந்து நல்லா 10 அறையில் தான் அந்த பொண்ணு இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம், பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எதுக்குன்னா அதை சொல்ல வந்தது என்னன்னா அதுதான், இதெல்லாம் ஒரு விஷயமா லேப்டாப்பை விட அவங்களுக்கு வந்து அது இதுன்னு ஏதாவது கதை இல்லாம அந்த லேப்டாப்பினுடைய முக்கியத்துவத்தை எல்லா வசதியுமே சொல்லுச்சு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் சார், ஆனா கேட்க முடியாது, செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்னாலே ஒரு 25,000 ரூபா ஆகுதுங்கிறப்ப இந்த லேப்டாப்ல எங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அவங்க காலேஜுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது அதை விட நெகிழ்ச்சி. 2 பசங்க வந்து பேசுது, நான் வந்து நர்சிங் கல்லூரியில் சேரணும்ன்ட்டு, நர்சிங் எடுக்கணும்ன்ட்டு. அதுக்குள்ள பேசி அந்த பிள்ளைங்களுக்கான சீட்டு, அவங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் எல்லாம் ரெடி. அவங்க வந்து இதெல்லாம் தான் பெரிய. இதில் இன்னொன்று, இந்த உண்மையிலே அந்த பொண்ணை பற்றி பேச நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு, இந்த இது பேர் என்ன, சூப்பர் சிங்கர் ஃபைனல் 1000 பேருங்க நீங்கள் வந்து பண்ணட்டுங்க, எவன் வேணாலும் ஹோஸ்ட் பண்ணட்டுங்க, நான் எழுதி தரேன். பிரியங்கா பண்ணுற மாதிரி வந்து அந்த பிரியங்கா பண்ணுற அந்த சில நுணுக்கமான விஷயங்கள். இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில், பெரிய பொசிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னும் போது இவனுக்கு இதை பண்ணால் டக்குன்னு இந்த சீட்டு கிடச்சிடும். இப்போ கோபி பண்ணி டக்குன்னு சக்தி மசாலாந்து வந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பசங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த பசங்க வந்து சென்னைக்கு வரதே எங்களுக்குலாம் பெரிய கனவு. அவ்வளோ செலவு பண்ணிலாம் வரணும். இப்படி வச்சு ஒரு ஷோ பண்ணுறாங்க. அந்த ஷோவில் அதுங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்குது, பசங்களுக்கு லேப்டாப் கிடைக்குது, இன்னும் பல உதவிகள்லாம் இது மூலமாக வரும் அந்த பிள்ளைங்களுக்கு. நல்லா இருக்கட்டும். ஆனால் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு வாங்கி கொடுக்குற சுச்சுவேஷனில் இருந்து கூட சில பேர் செய்ய மாட்டாங்க. அந்த சென்ஸ் ஆஃப் இது வந்து வராது அந்த இடத்துல ஹோஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இது அது பேர் சூப்பர் சிங்கர் ஃபினாலே, கமலும் இவங்களும் வந்துட்டாங்க, ஏன் ஜோடி மஞ்சள் குருவிலாம் ஆடிட்டாரு, எல்லாம் பேசியாச்சு. மேடையில் பரிசு கொடுத்துட்டா ஒரு குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வருது. அந்த பிள்ளைக்கு வந்து பிரியங்கா சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன், இந்த ஹோஸ்ட் வந்து நல்ல மனசோடு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சில பேருக்கு டக்குன்னு கை தூக்கி விட்டுருவாங்க. இப்போ நீயானா டீம் வந்து அதை செஞ்சுது. அப்போ அந்த அதில் வந்து பிரியங்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிள்ளை நல்லா படிக்கும், ஆனால் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னும் போது ரகுமான் வாயிலேருந்து வர வைக்கும். நீ ஒன்னா என் ஸ்கூல் சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ராவில் நீ படிக்கிறியா, அவர் வந்து கேட்குறாரு, ஏய் இது உனக்கு எவ்வளோ பெரிய வாழ்நாள். ஏன்னா அந்த குழந்தைக்கு அதை பற்றின வேல்யூலாம் தெரியாது. இந்த அம்மா ஒருத்தவங்க அந்த ஆண்டி மடத்துல இருந்து வந்தாங்களே ஸ்வேதா, அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், சிக்கன் கடிச்சு வாங்கி கொடுத்தாங்க, அந்த கதை தான். அவங்களுக்கும் அதனுடைய வேல்யூ தெரியுமான்னு தெரியாது. பட் இதை வந்து பிரியங்கா டக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு வந்து அதை வாங்கி கொடுத்து எவ்வளோ பெரிய விஷயம் அது. நாளைக்கு வந்து அது பெரிய ஆளாச்சுன்னா அதில் வந்து இசையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துன்னா அது காரணம் பிரியங்கா மாதிரியான ஒரு ஹோஸ்ட் இஸ் த ஒரு பெரிய வேற லெவல் ஜாப் அது. அதை வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி அதை பண்றது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இப்ப நான் ஜாக்கி சொல்லும்போது அதை யோசிச்சு பாக்குறேன், அவங்க அதை எடுத்துட்டு வருவாங்க, அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அவரு டக்குன்னு போயிட்டு நான் சாதாரணமா நீ வந்து எங்க ஸ்கூல்ல படிக்கிறேன்னு கேட்க போறது இல்ல, அவங்க அதை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க அம்மா வந்து டெய்லர் சார், அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த பொண்ணு வந்து ஏன்னா அது வந்து தெரியாம பாடி இருக்கு, வந்துருக்குது ஒரு பெரிய ஷோவில் இவ்வளவு ஜட்ஜஸ் மத்தியில இவ்வளவு மக்கள் மத்தியில அந்த புள்ள வந்து சின்ன புள்ள, அது வந்து ரன்னரப்பா வந்திருக்கணும் போது அதுக்கு கிடைச்ச வாய்ப்பையும் அவங்க பெருசா சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியல, அவன் அவருக்கு என்ன கேட்கிறாரு உனக்கு புரியுதா, பெரிய ஸ்கூல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அதனுடைய பிரம்மாண்டத்தையும் வந்து அந்த இடத்துல பேசி எல்லாம் கேட்டு வளர்ந்தது. இதெல்லாம் அந்த குழந்தை வந்து கேட்டு வளர்ந்தே பாடி இருக்கு. சொரமோ எதுவுமே தெரியாது.
அதுக்கே இந்த மாதிரியான நிலைமைகள் அப்படின்றது தான் அங்கே பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். எஸ், அதே மாதிரி அந்த போன சீசன்ல பாடினவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்துறது. போன சீசன்ல பாடினவங்க எல்லாமே கமலுக்கு ட்ரிபியூட் பண்ற பாடல்களை பாடின அத்தனை குழந்தைங்களை அறிமுகப்படுத்துறது, அவங்களுக்கான விஷயங்களை பண்றது, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதுதானே வந்து ஒரு மிகச்சிறந்த செயல். எஸ், அதாவது 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க நல்லா இருப்பீங்க. லாஜிக்கலி கரெக்ட். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே படிச்சிட்டோம் சார். அந்த பசங்களுக்கு கிடைச்ச விஷயங்களையும் சொல்லியாச்சு. அவங்க வந்து அந்த அம்மா சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஜாக்கி நீங்க சொல்லல. அதாவது இந்த பசங்களுக்குள்ளார ஒரு துரைசாமி மறைஞ்சிருக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னாங்க. சூப்பர், நல்ல விஷயம், நல்ல விஷயம். என்னுடைய அது மாதிரி அவங்க சொன்னது நல்லா இருந்தது. என்னுடைய ட்ரீம் நர்சிங் படிக்கிறதுங்கிறது என்னோட ட்ரீம். 6வது நிறுத்திட்டாங்க. அதை நான் வேற யாரோ படிக்கிறத வந்து இது எல்லாம் வளர்ந்த தமிழ் தொழிலதிபர்கள் கிட்ட இருந்து இப்படி ஒரு தாட் ப்ராசஸ், இப்படி செய்யணும்ன்ற அந்த எண்ண ஓட்டங்கள்லாம் வருது பாருங்க. அதை தான் கோபி சொன்னாப்ல. பெரிய விஷயம். தமிழ் தொழிலதிபர்கள் கிட்ட வந்து இந்த மாதிரியான ஈகை குணம் இருக்கு. இப்ப மார்வாடி கல்யாணத்துலாம் காசெல்லாம் போடணும், இன்னொன்னும் நல்லா அவங்க ஜாதிக்குள்ளேயே இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம தமிழ் தொழிலதிபர்கள் கிட்ட இருக்கு. ஏன்னா நான் பட்ட கஷ்டம். இப்ப இதுல புருஷகாரம் ஒண்ணு செய்யறான்னு வச்சுக்கோ, பொண்டாட்டிக்காரி மறுப்பா, எதுக்கு இந்த காசெல்லாம் செய்யற அப்படின்வாங்க. சிலலாம் காசாச பைத்தியங்கள்லாம் நிறைய இருக்குது. செய்யக்கூடாதுங்க, பண்ணக்கூடாதுங்க. இதையெல்லாம் மீறி கணவன் மனைவி 2 பேருமே செய்யறாங்க பாரு. சக்தி மசாலா அந்த குரூப், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எவ்வளவு பெரிய விஷயங்க. அவ்வளவுதான். அதுதான். அதே மாதிரி அவங்களோட பிளஸ் பண்ணும்போது மீனாட்சி அவங்களுடைய கல்யாண நாள் 17 வருடங்கள். ஆமா. ஸோ ஹாப்பி அனிவர்சரி மீனாட்சி. இன்னும் இணைந்து பல ஆண்டுகள் சேர்ந்து பயணித்து வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். பிளஸிங் ஆல். ஹாப்பி அனிவர்சரி. உண்மையிலே பெரிய விஷயம் தான் அதெல்லாம். ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. தட்ஸ் ஆல். வேற என்ன, குடும்பம் எல்லா விஷயங்களும் பேசியாச்சு. ஏன்னா இது நல்ல ஒரு ஃப்ளோவில் போனது வந்து இந்த மைக்கில் எல்லாமே அடிபட்டு போய் ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஸோ எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக் பண்ண, கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி, அன்பையும் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். எங்களை சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அது நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் சைனிங் ஆஃப்.